बिहार में 60% आबादी 35 साल से कम उम्र नौजवानों पर मुश्तमिल है। பீகாரில் துணை முதல்வர் வேட்பாளராக ஒரு இஸ்லாமியரை அறிவிக்க கூடாதா என்ற முழக்கத்துடன் மகா கத்பந்தன் வாக்குகளை வேட்டையாடும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளார் ஒவைசி. ஒரு முகமதுவின் மகன் துணை முதல்வராக கூடாதா என்று கேள்வி எழுப்பி தேர்தல் களத்தை சூடுபிடிக்க செய்துள்ளார். ஆட்சிக்கு வந்த 20 நாட்களில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளுடன் பீகார் தேர்தலில் வலம் வருகிறார் எதிர்க்கட்சிகளின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ். தேர்தல் கால தமாகாவாக மத்திய அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்களுக்கு நிகராக அறிவிப்புகளை வெளியிடும் முயற்சிகளை கையில் எடுத்துள்ளார் தேஜஸ்வி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் மகா கத்பந்தன் கூட்டணிக்கும் இடையில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. இந்த நிலையில் மதசார்பு நிலையின் மற்றொரு முகமான AIMIM கட்சித் தலைவர் அசாதுதீன் ஒவைசியின் முகமதுவின் மகன் என்ற புதிய முழக்கம் மகா கத்பந்தன் கூட்டணியின் வாக்குகளை பிளக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. விகாஷில் இன்சான் கட்சியின் தலைவர் முகேஷ் சஹானியை குறிப்பிட்டு அவர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. பீகாரில் 3% உள்ள மல்லா சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை துணை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கும் போது 17% உள்ள இஸ்லாமியர்களில் ஒருவர் கூடவா துணை முதல்வர் வேட்பாளராக கிடைக்கவில்லை என ஒவைசி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகார் மக்கள் தொகையில் பெரும் பங்கு வகிக்கும் இஸ்லாமியர்கள் ஆட்சியமைப்பவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் பணியில் மட்டும் ஈடுபட வேண்டுமா என்றும் கேட்கிறார். மல்லாவின் மகனால் துணை முதல்வராக முடியும் என்றால் முகமதுவின் மகனும் பிரதமராகவோ அல்லது முதலமைச்சராகவோ ஆக முடியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்க்கட்சிகள் தலைமை பதவிகளை வழங்காமல் முஸ்லிம்களின் வாக்குகளை மட்டுமே குறிவைக்கின்றன என்கிறார். பாரதிய ஜனதாவுக்கு எதிராக உத்திகளை வகுக்க முடியாமல் அந்த கட்சியை காட்டி இஸ்லாமியர்களை பயமுறுத்தி எதிர்க்கட்சிகள் வாக்கு வேட்டையாடுகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டுகிறார். ஆனால் ஒவைசியின் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்வினையாற்றாமல் கடந்து செல்ல முற்படுகிறார் ராஷ்டிரிய தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி. இந்த இடத்தில்தான் தெலுங்கானாவை மையமாக கொண்ட ஒவைசியின் கட்சிக்கு பீகாரில் எந்த அளவுக்கு ஆதரவு இருந்துவிடப் போகிறது என்ற கேள்வி எழுகிறது. இங்கே முந்தைய தேர்தலை சற்று ஒப்பிட்டு பார்க்க வேண்டியுள்ளது. 2020 பேரவை தேர்தலில் ஒவைசியின் AIMIM கட்சி பீகாரில் 20 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களை கைப்பற்றியது. 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய சீமாஞ்சல் பகுதியில் சுமார் 40% இஸ்லாமிய மக்கள் உள்ளனர். AIMIM வெற்றி பல இடங்களில் RJD காங்கிரஸ் கூட்டணியின் வாக்கு வங்கியை பிரித்து எதிர்க்கட்சிகளின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. மதசார்பு அரசியலின் ஒரு முகமாய் பாரதிய ஜனதா நிற்க, மறுமுகமாய் ஒவைசி நிற்பது பீகாரின் எதிர்க்கட்சிகளுக்கு கடும் சவாலாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.